சேலத்தில் நீட் தேர்வு எழுதிய மாணவர் காணாமல் போனதாக பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். சூரப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் குருமூர்த்தி நீட் தேர்வு நுழைவு சீட்டில் கையெழுத்து மாறியிருந்ததால் 1 மணி நேரம் தாமதமாக தேர்வு எழுத வைக்கப்பட்டிருக்கிறார். இதனால் சரிவர தேர்வு எழுத முடியாமல் போனதால் மன உளைச்சலில் இருந்த மாணவர் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் கூறுகின்றனர். எனவே மாணவனின் மருத்துவ கனவை பாழாக்கிய நீட் பயிற்சி மையத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். பொதுமக்கள் மீது பேருந்தை ஏற்றிக் கொள்ளுங்கள் என தனியார் பேருந்து ஓட்டுநர் வாட்ஸ்ஆப்பில் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி அருகே பயணிகளை ஏற்றாமல் பைபாஸ் சாலையில் செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் குறித்து புகார் அளிக்க பொதுமக்கள் சார்பில் வாட்ஸ்ஆப் குழு ஒன்று இயங்கி வருகிறது. இந்த நிலையில் தனியார் ஓட்டுநர் லோகு என்பவர் புகார் அளிப்பவர்கள் மீது பேருந்தை ஏற்றிக் கொள்ள வேண்டும் என பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து ஓட்டுநர் லோகு மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் பாறை உருண்டு விழுந்து 5 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவத்தில் மேகா ப்ளூ மெட்டல் கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவிட்டார். அத்துடன் கல்குவாரியின் உரிமையாளர் மேகவர்மன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கல்குவாரிகளை ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்து விதி மீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் கல்குவாரியில் பாறை சரிந்து உயிரிழந்த 5 தொழிலாளர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10,50,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம், அமைச்சர் பெரிய கருப்பனின் சொந்த நிதியிலிருந்து 1,50,000, கல்குவாரியின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் என நிவாரணம் வழங்கப்பட்டது. அமைச்சர் பெரிய கருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிவிட்டு நிவாரணத் தொகையை வழங்கினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.